இந்திய கடலோர காவல் படையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th +2 படிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/12/2024 அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கமாண்டுக்காக 2026 பேட்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கமாண்டிங் ரிஜிஸ்டர் அண்ட் 2026 அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிசம்பர்லேருந்து உங்களுக்கு 24 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கமாண்ட், அதாவது ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாகவே இந்த மட்டும் போதும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் டியூட்டிக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஷுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெயில் கேட்டகிரி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்தா ஷுட்டாக வந்து இன்ஜினியரிங் டிகிரி அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேவல் அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பரிசு அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோர்ஸோட குவாலிஃபிகேஷன் தான். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வால்மெண்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை குரூப் ஏ, குரூப் டி, குரூப் பி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இதில் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டி GDக்காக வந்து பார்த்திங்கன்னா 110 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 140 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் SC/ST, OBC, EWS, UR இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைனல் இயர், சரிங்களா, நீங்கள் வந்து காலேஜ் இப்போ வந்து படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் வந்து 30 நவம்பர் 2025 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 30 நவம்பர் 2025 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும், 3rd இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர், அதாவது இயர்லி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2nd இயரோட மார்க் ஷீட்டையும் அண்ட் 3rd இயரோட மார்க் ஷீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய மார்க் ஷீட்டோட இயரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படி இல்லைன்னா செமஸ்டர் கோர்ஸ், சரிங்களா, 5th செமஸ்டர் கோர்ஸும் அண்ட் 7th செமஸ்டர் கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு உங்களுக்கு எப்போ மார்க் ஷீட் வந்து எப்போ இஷ்யூ ஆச்சு அண்ட் உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்போ இஷ்யூ ஆச்சு அந்த டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணலைன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கமாண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அண்ட் ஸ்டேஜ் 5 இந்த 5 ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது கோஸ்ட் கார்டு கமாண்ட் அசிஸ்டன்ட்
டெஸ்ட்டு, அதாவது அட்மிஷன் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக இந்தியாவில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், நேஷ்னல் அபிலிட்டி அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு 25 கொஷினாக உங்களுக்கு வந்து கேட்குவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 hours டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ராங் ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. 1 ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கட் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டேஜ் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது பிரைமரி செலெக்ஷன் போர்டுக்காக உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். சரிங்களா, ஒரு பிக்சரை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பேராகிராஃப் வந்து உருவாக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதாவது டிஸ்கஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா காக்னிட்டிவ் பேட்டரி டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா, CCBT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்ஸ் உங்களுக்கூட சென்ட்ரல் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ஸ்டேஜ் 3யை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் செலெக்ஷன் போர்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் டெஸ்ட்டும் அண்ட் குரூப் டாஸ்க்கும் அண்ட் இன்டர்வியூவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப்புக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய குரூப் மார்க்கை வந்து மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு குரூப்பே ஃபெயில் ஆகிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர்மிட் ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் 21 days வந்து உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த 21 daysக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போனாலும் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 5க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 5ல் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டியூரேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும். ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு எதை எடுத்துக்கணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் பொசிஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் பொசிஷன் தான். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஆன்லைனில் 24 December 2024 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 31 December 2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து இமெயில் ஐடியோ அல்லது மொபைல்லையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸான ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், எப்போ உங்களுக்கு டியூரேஷன் அதாவது டிஸ்கஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷட்டில்டு வந்து வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ், சரிங்களா, எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்ஸு SC ST இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC ST தவிர்த்து மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே நீங்கள் 300 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 300 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா UPI மூலிமாவோ கிரெடிட் மூலிமாவோ அல்லது கார்டு மூலிமாவோ எது மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகிறதுக்கான டேட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஃபெயில்ட் ஆனாலோ அல்லது அன்சக்ஸஸ்ஃபுல் ஆனாலோ அல்லது நீங்கள் வந்து மல்டிப்ளை பே பண்ணாலோ, அதாவது மல்டிப்ளைன்னா நீங்கள் 2 தடவை நீங்கள் பே பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 தடவை பே பண்ணிட்டா உங்களுக்கு ரீஃபண்டும் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஷட்டில்டு வந்து கொடுத்துருக்காங்க. GD டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2025 வந்து பார்த்திங்கன்னா February 25 நடக்கும். அண்ட் ஸ்டேஜ் 2 March 25 நடக்கும். அண்ட் ஸ்டேஜ் 3 வந்து April October வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேஜ் 4 வந்து பார்த்திங்கன்னா May November வந்து இருக்கும். அண்டு ஸ்டேஜ் 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டில் லாஸ்ட்டு December வந்து உங்களுக்கு இருக்கும்
அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் நடந்தாலும் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருவாங்க. அதனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கான மெரிட் லிஸ்ட் எவ்வளோ அண்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 56,100 உங்களுக்கு 2,55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொசிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்ட், டெப்டி கமாண்டன்ட், ஜேஜி கமாண்டன்ட், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 விதமான ஜாப்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ் வந்து 1 இயருக்கு வந்து லீவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூட் வந்து 8 நாள் கேஷுவல் லீவு அண்ட் உங்களுக்கு ஃபேமிலி எல்டிசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவுன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 lakh மேலே உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி 24 டிசம்பர் அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.